ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்களை நம்மளால் நிறையா பார்க்க முடியுது. இது நேற்று சென்னையில் உள்ள தாம்பரத்தில் நடந்தது. தாம்பரம் ஒரு எவ்வளோ மெயினான ஒரு பகுதி. அங்கே ஹெல்மெட் போடாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ப்ரோ பைக்கில் ஒரு காவல்துறையை சேர்ந்த 2 அதிகாரிகள் ஹெல்மெட் இல்லாமல் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏதாவது அக்யூஸ்ட் சேசிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எமர்ஜென்சியில் ஹெல்மெட் யாராக இருந்தாலும் எடுத்து போட்டு ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்கணுங்கிறது கஷ்டம். பட் அந்த டைம்லையுமே காவல்துறை ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக. பட் பார்த்தீங்கன்னா இவங்க போகிறதே கூலாக தான் போகிறாங்க. பொதுமக்களுக்கு தனி சட்டம், அரசுக்கு தனி சட்டம், காவல்துறைக்கு தனி சட்டம், அப்படி ஏதாவது பிரிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கா என்னான்னு தெரியல. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிற ஒரு விவசாயி ஹெல்மெட் போடலனாலும் 1000லேருந்து 2000 வரையும் காவல்துறையால் ஃபைன் போட முடியுது. ஃபைன் போடுறாங்க. அப்போ ஃபைன் போடுற காவல்துறை எந்த மாதிரி இருக்கணும்? அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இருந்தால் தான் மக்கள் ஒரு மாற்றம் அடைவாங்க. எவ்வளோ விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும் காவல்துறை கடைபிடிச்சாதானே மக்களாலையும் கடைபிடிக்க முடியும். சரி, அவங்களே போடுறாங்க, நமக்காக தானே சொல்கிறாங்கங்கிற ஒரு கான்செப்ட் கிடைக்கும்ல. இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே.